தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினிய அருமை சகோதரமே, 9வது நாளாகிய நவநாளாகிய இன்று நம்மிடையே வந்து திருப்பலியை ஆற்றி மறைவுரை ஆற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கின்ற அருட்பணியாளர் அருட்பணி ஜெயபிரகாஷ் அடிகளார் அவர் இன்று நமக்கு மரியாள் போன்ற நம்பிக்கையின் சாட்சியம் பகர வேண்டும் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையையும் இறை படிப்பினையையும் அவருடைய அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அருட்பணியாளரை நாம் கரங்களை தட்டி வருக வருக என்று நாம் வரவேற்போம். வெல்கம் ஃபாதர். திருப்பலியில் தூய்மையான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எம் இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ்ந்து வாழ செய்வீராக. என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்து நின்று வாழவும் அருள்வீராக. உமோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளை, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமார்ப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும்
பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லோருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும்போது ஆசை கூறுகிறோம். துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்பிக்கையின் தாய், விசுவாசத்தின் தாய், அன்பின் தாய், ஆறுதலின் தாய், தூய்மையின் தாய், துன்புறுவோரின் தாய், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய், ஏழைகளின் தாய், பாசத்தின் தாய், பாவிகளின் தாய், இறைவனின் தாய், இறை மக்களாகிய உங்களின் தாய், தேவனின் தாய், தேடி வந்தவர்களின் தாய், மாசற்ற தாய், மனம் உடைந்தவர்களுக்கு தாய், வியாகுலத்தாய், விண்ணகத்தாய், பாசத்தின் தாய், பாவிகளின் தாய், வறியவர்களின் தாய், விடியலின் தாய், ஆரோக்கியத்தாய், அடைக்கலத்தாய், நம் கடவுளின் தாய், ஓர் கன்னித்தாய், கண் கலங்கி வருவோரின் கண்ணீரை துடைக்கும் தாய், வாழ்வு இழந்து வருவோருக்கு வாழ்வளிக்கும் தாய், அம்மா என்று வருவோருக்கு தம் அருளையும் ஆசிரையும் பொழியும் தாய், இந்த இருளா பேராலயத்தின் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுள் படைத்த படைப்பிலேயே மிக அழகான படைப்பு எது? இவ்வளோ பெரிய தவறு காலையிலே சொல்கிறீங்களே, கண்ணாடி போய் பாருங்க. கடவுள் படைத்த படைப்பிலே மிக அழகான படைப்பு. அப்போ நீங்களே உங்களை நினச்சிக்கிறீங்க அழகுன்னு. இயற்கை. அன்னை மரியாள். இது வரைக்கும் நீங்களே பார்த்துக்க, கடவுள் படைச்சதில் நான் தான்டா அழகு, நான் கூட நினைக்கிறேன் சம்டைம்ஸ். ஆனால் இல்லை, அங்கே பாருங்கள், ஒரு அழகாக இருக்காங்க. கடவுள் படைத்ததிலே மிக அழகான படைப்பு அன்னை மரியாள். கடவுள் படைத்ததிலேயே மிக தூய்மையான படைப்பு மறுபடியும் மனிதர்கள் சொல்லுவீங்களா? அன்னை மரியாள். கடவுள் படைத்ததிலேயே உன்னதமான படைப்பு. அவ்வளோதான் பதில். எது கேட்டாலும் அன்னை மரியாள் பதில் சொல்லிட்டு போயிடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்களை ஒரு அழகான பாடல் வழியாக மகிழ்ச்சி படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பாட போகிறது நீங்கள். சிம்பிள். இங்கே நிறைய அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா? ஆவே மரியா, இதுதான் நீங்கள் ஸ்லோகன். ஆவே மரியா, இதை தான் பாட போகிறீங்க. நான் சொல்லித்தரேன். இதுக்கு இடையில் நான் தமிழில் பாட்டு பாடுவேன். நீங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து மாதாவை மனசில் நினச்சிக்கிட்டு, கரங்களை குவித்து கண்களை மூடி வேளாங்கண்ணி மாதாவை மனசில் நினச்சிக்கிட்டு ஆவே மரியாவை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். நான் உங்கள் கூட ஆவே மரியா சேர்ற வரைக்கும், என்னுடைய ஆவே மரியா உங்கள் கூட சேர்ற வரைக்கும் நீங்கள் அதை பாடிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சிம்பிள். ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே, சேம் பிச், மேலே கீழே போகக்கூடாது. ஆவே மரியா, ஆவே, நான் உங்களோடு சேரும் வரை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். ஆவே மரியா,
ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆரோக்கிய தாயே, ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் மகிழ்வே. ஆரோக்கிய தாயே, ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் மகிழ்வே. ஆரோக்கிய தாயே, ஆதாரம் நீயே. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. போதும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இடையில ஒரு கழுது கத்திச்சு, யாருன்னு கேட்பீங்க. நான் தான். ஒரு அழகான பெயிண்டர் வாஷிங்டனில், ரஃபேல் அப்படின்ற ஒருவர் பெயிண்டர். ரஃபேல் ஒரு மாதாவை பற்றி, அன்னை மரியாளை பற்றி ஒரு அழகான பெயிண்டிங் தத்ரூபமாக பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அன்னை மரியாள் தன் மகன், 2 வயது மகன் இயேசு கிறிஸ்துவோடு, இதுதான் கற்பனை. அன்னை மரியாள் தனது 2 வயது மகன் இயேசு கிறிஸ்துவோடு. இப்போ ரெஜிதா வந்து அம்மானா நம்ம பையனை வச்சுக்கங்க. 2 வயசு குழந்தை என்ன பண்ணும்? அம்மா மடியில் உட்காந்து விளையாடும். நீங்கள் எல்லோரும் நிறைய பெற்றோர், பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஏன்னோ 2 வயது உங்களுடைய மகனோ மகளோ உங்களுடைய மடியில், இல்லை தாயினுடைய தகப்பனுடைய மடியில் உட்காந்து விளையாடிருப்பாங்க. நிறைய விளையாட்டு பார்த்துருப்பீங்க, நீங்களே வாங்கி கொடுத்துருப்பீங்க பொம்மையெல்லாம். ஆனால் அன்னை மரியாள் தன் வீட்டுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மடியிலே 2 வயது குழந்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளையாடிட்டு இருக்காராம். என்ன வச்சு விளையாடிந்தார்? என்ன வச்சுட்டு விளையாடிந்திருப்பார்? அவங்க அப்பா யார்? இவர் என்ன வச்சுட்டு விளையாடிந்திருப்பார்? கதை யாரோ சொல்லிட்டாங்களோ? இல்லை, இது போல் 2 குச்சி. ஏன்னா அவங்க அப்பா வந்து கார் பண்ணுற இல்லையா, இது மாதிரி 2 வச்சுட்டு விளையாடி. மரியான் மாதா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை மடியில் இருக்குது. ஏசு கிறிஸ்து 2 வயசு. அந்த அளவுக்கு ஞானம் ஒன்றும் கிடையாது. குழந்தைகிட்ட நீங்கள் எது கொடுத்தாலும் விளையாடும். இப்போ இந்த 2 வயது குழந்தை 2 ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்குது. மாதா வந்து குழந்தைய உட்காந்துட்டு, மடியில் இருக்கிற குழந்தை இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தை இப்படி பார்க்குது, விளையாடுது. குழந்தை இயேசு கடைசியாக என்ன பண்ணிச்சான்? இதை இப்படி வச்சுச்சான். பின்ன ஏற்கலப்பையா? சிலுவை தான். சிலுவை இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன நூல், அம்மா ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு நூலை எடுத்து இப்படி கட்டுச்சான். குழந்தை இயேசு கட்டிட்டு இப்படி பார்க்குதான் அந்த குழந்தை. உடனே அன்னை மரியாளுக்கு பார்வை இந்த சிலுவை மேலே போகுதான். 2 வயது குழந்தை எதற்கு இந்த சிலுவை? வேற எதனாலும் செஞ்சுருக்கலாம்ல. இப்படி வைத்து சிலுவையை செய்து தன் கையில் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குதான் குழந்தை. அன்னை மரியாளுடைய பார்வை சிலுவை மேலே இருக்குது. இதை அவர் ரஃபேல் என்பவர் வாஷிங்டனில் தத்ரூபமாக வரைந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அன்னை மரியாளுக்கு நன்றாக தெரிந்தது, பிறந்திருக்கிற இந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில் மனித மீட்புக்காக தன் உயிரை பலியாக கொடுக்க போறாருன்னு. அப்போ அந்த குழந்தை 2 வயசுல தன் சிலுவை செய்து கையில் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு அன்னை மரியாள் தெரிஞ்சிச்சு, சிலுவை ஏதோ ஒரு மரணம், மிக பெரும் கொடூரமான மரணத்தின் வழியாகத்தான் இந்த குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை, மக்களுக்கு மீட்பை தர இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னொரு கேள்வி. ஏவாளிடம் இல்லாதது மரியாளிடம் இருந்தது என்ன? ஏவாள் கிட்ட இது இல்லை, ஆனால் மரியா கிட்ட இது நிறையா இருந்துச்சு. என்ன? நிறையா இருந்துச்சு. தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், ஞானம். தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், ஞானம். வேற என்ன? பொறுமை. இதெல்லாம் நல்ல பண்புகள். யார்கிட்ட இல்லை? ஏவாள் கிட்ட இல்லை. இது எல்லாமே மரியன்னையிடம் இருந்தது. வேற என்ன? எங்கேயோ லைட்டாக சவுண்டு கேட்டுச்சு. ஒரு பதில், அழகான பதில். பொருளை பார்த்து மயங்குவது. இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்குது, லேடிஸ் கிட்ட. வேற என்ன?
நம்பிக்கை இங்கேயும் சொன்னாங்க சார், பொறுமையாக சொன்னாங்க, நான் பார்த்து கேட்டுச்சு. நம்பிக்கை அவரிடம் ஏவாளிடம் இல்லாதது சுத்தமாக இல்லை, அன்னை மரியாளிடம் இருந்தது. எப்படின்னு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. சாமியாருங்க தான் பிரசங்கம் கொடுக்கணுமா, நீங்க கொடுங்க. எப்படி எப்படின்னு அந்த நிகழ்வு அப்படியே சொல்லுங்க. ஏன் ஏவாள்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் அன்னை மரியாள் நம்பிக்கை இருந்துச்சு, அதுக்கு பதிலே தேவையில்லை. ஏவாளிடம் நம்பிக்கை இல்லை எப்படி? கரெக்ட், ஏதோ ஒன்று சொன்னார். இந்த மரத்தில் இருக்கும் கனியை உண்ணாதே என்று சொன்னார். ஒரு வார்த்தை சொல்றார், என் மகள் எனக்கு செவி கொடுப்பாள், நான் சொல்வதை நம்புவாள். இந்த கனியில ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு டெஸ்ட் தான். ஆனால் கடவுளுடைய வார்த்தையில வாழ்வு இருந்தது. பிசாசு சாத்தான் சர்பன்ட் என்ன சொல்லுது, இந்த கனியை உண்டால் வாழ்வு பெறுவீர்கள் சொல்றார். வாழ்வு எங்க இருந்தது? இறைவனிடம் இருந்து, இறை வார்த்தையில் இருந்தது. இறைவனையும் இறை வார்த்தையும் நம்பாமல் இது சாதாரண ஒரு கனியில் வாழ்வு இருப்பதாக சர்பன்ட் சாத்தான் சோதிக்கும் பொழுது அதை நம்புறாங்க. அப்ப அவரிடம் சுத்தமா கடவுள் வார்த்தையில் நம்பிக்கையே இல்லை. கடவுளுடைய படைப்புல, அவருடைய வார்த்தையில், அவருடைய உன்னதத்துல, அவருடைய வல்லமையில நம்பிக்கை இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை, கணக்கிட முடியாத, எடை போட முடியாத அளவுக்கு அன்னை மரியாள் நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருந்தார். ஏவாளிடம் இல்லாத ஒன்று அன்னை மரியாளிடம் இருந்தது, அதிகமான ஒன்று நம்பிக்கை, விசுவாசம். அவங்க ஆம் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியான நேரத்தில் கூட, எல்லா மகிழ்ச்சிகரமான நேரத்திலும் கூட, ஆம் நான் உன் மகனோடு, என் மகனோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்ன அன்னை மரியாள் துயருற்ற நேரத்திலும், சிலுவையில் அறைப்பட்ட நேரத்திலும் அதே நம்பிக்கையோடு, ஆம் இன்றும் நான் உன் மகனோடு, என் மகனோடு, சிலுவைக்கு அருகாமையில் அதே நம்பிக்கையோடு, ஏதோ ஒரு மீட்பு இருக்குது, இன்னும் வாழ்வு இருக்கிறது என்று நம்பிக்கையோடு, நம்பிக்கை நிறைந்தவராக அங்கு அன்னை மரியாள் நிற்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்பிக்கையோடு வாழும்பொழுது என் வாழ்க்கையில கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் வராது என்பது அல்ல. அன்னை மரியாள் நம்பிக்கையோடு ஆம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் வராது என்பது அல்ல. நம்பிக்கையோடு வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில இறைவனை, தேவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புகிறேன் என்று நான் சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் வராது என்பது அல்ல. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அந்த கஷ்டங்களை, கண்ணீரை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது. நம்பிக்கை என்று சொல்லும்போது அந்த கவலைகளை, கண்ணீரை, கஷ்டங்களை, துன்பதை எப்படி கடந்து செல்வது என்பதுதான் நம்பிக்கை. நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன், என் தேவனை நம்புகிறேன் என்றால் என் வாழ்க்கையில் கஷ்டங்களே வரக்கூடாது என்பது நம்பிக்கை கிடையாது. ஆண்டவரே, இந்த திருத்தலத்திற்கு முன்னோடி நோக்கி வந்திருக்கிறேன், அன்னை மரியாள் வழியாக பேசுகிறேன், ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கும் என்பது அல்ல நம்பிக்கை. நம்பிக்கை என்பது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி கடந்து செல்வது, எப்படி வெற்றி கொள்வது என்பதுதான் நம்பிக்கை. இந்த பண்புகளை தான் நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு சாதாரண இளம் வயதில் இருக்கிற கன்னி பெண் கருவுறுவது நம்பிக்கை. அதன் பிறகு என்ன நடக்குது? அந்த குழந்தையை 9 மாதம் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அந்த 9 மாதங்கள் அவங்களுடைய கற்பனைகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மகன் என்று தெரிகிறது, ஆண் குழந்தை என்று தெரிகிறது, இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும் தெரிகிறது. ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்கும், எந்த கலர்ல இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு ஞானம் நிறைந்ததாக இருக்கும், என்னை அம்மா என்று அழைக்க போகிறதா? இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அந்த நிறகற்பு நேரத்தில் குழந்தை பெறுவதற்கு இடம் கிடைக்கல. ஒவ்வொரு இடமும் போய் கேட்கிறாங்க, கிடைக்கல. அந்த இடத்துல கூட மனசோர்வு அடையாமல் அன்னை மரியாளும் ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஒரு கன்னியாக இருந்து ஒரு ஆணை அறியாத, கணவனை அறியாத ஒருவர் எப்படி கருவுற முடியும்? நம்பிக்கையினால் நடக்கும் என்று நம்பினார், ஆகட்டும் என்று சொன்னார். நம்பிக்கையின் அடிப்படை. குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தை எவ்வளவு வலி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். நிறகற்பனை ஒரு டெலிவரி கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு பெரிய வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் கூட நம்பிக்கை இழக்காமல் நிச்சயமாக ஒரு சிறிய இடமாவது இறைவன் எனக்கு தருவார், அவருடைய மகனை நான் பெற இருக்கிறேன், இடம் இல்லாமல் நடு ரோட்லையா நான் டெலிவரி பண்ண போறேன் கிடையாது, ஆண்டவர் எனக்கு ஒரு சிறிய இடமாவது தருவார். எந்த இடம் கொடுத்தாரு? மாட்டு தொழுவோம். நம்பிக்கை, அது போதும். அப்படியே கடந்து செல்வோம். சிலுவை மரம், தன் சொந்த மகன் 33 வயசுல சிலுவை மேல இருக்கிறார், இறக்க போகிறார். அங்கு தைரியமாக, வல்லமையாக, வலிமையாக, நம்பிக்கையோடு நின்று கொண்டு இருக்கிறார். இந்த மகன், இவருடைய மரணம் முடிவு அல்ல,
இங்கு இந்த மீட்பின் அடையாளம் நிறைவு பெற முடிவு பெற போவது, அழிய போவது அல்ல. சிலுவையோடு எல்லாம் நிறைவு பெற போவது அல்ல. இதற்கு பிறகு ஏதோ ஒன்று இறைவன் திட்டம் வகுத்து இருக்கிறார். ஏதோ ஒன்று மிகப்பெரிய நிகழ்வு நடக்கப் போகிறது என்று சிலுவைக்கு அருகாமையில் அன்னை மரியாள் நின்று கொண்டார். அதற்கு பேர் தான் நம்பிக்கை. நிறைய பேசிட்டே போகலாம், 10 மணிக்கு பேச முடியும். இதான் பிரச்சனை. அதனால நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. இங்க நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஜெபிக்காதீங்க. அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, அதை நான் எப்படி கடந்து செல்வது, அதில் நான் எப்படி வெற்றி கொள்வது என்று ஜெபியுங்க. கானா ஒரு திருமணம், திராட்சரசம் இல்லை. அன்னை மரியாள் அங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிரசன்னமே நம்பிக்கை தான். உங்கள் குடும்பத்தில் அன்னை மரி இருக்கிறாங்களா, அதுவே மிகப்பெரும் நம்பிக்கை, மிகப்பெரும் பக்கபலம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. அவங்க குறைகளை அகற்றுவார்கள், அல்லது உங்கள் துன்பங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். விசுவாசத்தோடு எப்படி வாழ்வது, நீங்கள் கண்ணீர் சிந்தி அழும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் ஏதோ குடும்ப பிரச்சனை இருக்கும் பொழுது, பண பிரச்சனை இருக்கும் பொழுது, நோய் நொடிகள் இருக்கும் பொழுது, திருமண பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, கணவனால் பிரச்சனை, மனைவினால் பிரச்சனை, நான் பெற்றெடுத்த மகன் மகள் சரியான விசுவாசத்தில் வாழ்வதில்லை, அவங்களால குடும்பத்தில் பிரச்சனை, என் சகோதர சகோதரினால குடும்பத்தில் பிரச்சனை, எத்தனையோ விரோதங்கள். அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, அதை எப்படி நாம் கடந்து செல்வது, அதில் நாம் எப்படி வெற்றி கொள்வது என்று விசுவாசத்தின் தாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறீங்க. அன்னை மரியாள் அவருடைய பண்புகளில் மிகச்சிறந்த ஒன்றான நம்பிக்கை நிறைந்த ஆணாக, பெண்ணாக, கிறிஸ்தனாக நான் வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது என் வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களை நான் பார்க்கக்கூடாது, ஆண்டவர் அதை அகற்றிவிட வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், நான் கேட்பதெல்லாம் கடவுள் கொடுக்கணும், அன்னை மரியாள் வழியாக அல்ல. நம்பிக்கை என்பது உங்கள் கஷ்ட நேரத்திலும் ஆண்டவரை சபிக்காமல், ஆண்டவருக்கு எதிராக பேசாமல், அவரோடு இருந்து ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், இந்த கஷ்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய தாய் அன்னை மரியாளும் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும், பணப்பிரச்சனையா பார்த்துக்கலாம், அன்னை மரியாள் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா பார்த்துக்கலாம், அன்னை மரியாள் சமாதானம் கொண்டு வருவாங்க, கல்யாணம் நடக்க ரொம்ப நாளா என் மகன் 35 வயசு, அது 33 வயசு, 40 வயசாகுது, அன்னை மரியாள் பார்த்துக்குவாங்க, அவங்க ஏதோ திட்டம் வச்சுருக்காங்க, அவங்க மகன்கிட்ட பந்தி பேசுவாங்க. இப்படி நம்பிக்கை நிறைந்தவர்களாக இங்கே வரும்பொழுது, நீங்கள் அழும்பொழுது கூட, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கூட, இந்த கஷ்ட சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவக்கரைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், அதை ஏற்று அதில் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும், கடவுளுக்கு கடைசி வரை உகந்த கிறிஸ்தவனாக, ஆணாக, பெண்ணாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வரத்தை கேட்டு அன்னை மரியாளுடன் ஜெபியுங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கமே பலி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும் ஆட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாவது மாண்பை வான தூதர்கள் அணியணியாக வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலம் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையிலிட்ட பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஓசோல் கிரேஷியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு முன்பாக கூடியிருக்கின்ற பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்களுடைய அருமை பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்று இவர்களுக்கு விண்ணக வாழ்வை பரிசாக தாரும் ஆண்டவரே. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் எல்லோரும் இணைந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் கூடியிருக்கிற எங்கள் எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் சந்ததிக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமையும் சமாதானத்தையும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. அன்புடன் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியுடைய திருவந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமினை காற்று எனக்கு நம்முடைய வாழ்வளிப்பதாக.
அனைவரும் முழங்கால் படியிடுவோம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாய் இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவொரு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தூயமணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதரான போதும் 9 மாத அளவாக அவரை உமது மாசணுகாத கருகில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உண்மையலை ஊழியனாகி அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன். அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்த விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த துன்ப நேரத்தில் தந்தவளும். உமது தெய்வ புதன்மைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவர் கழிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நாம் செய்யும் விண்ணப்பங்களையும் கடவுளுடைய திருச்சத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தரலும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திருவிருப்பத்திற்கு மாறாயிருந்தால் எனக்கு எவரும் மிகவும் தேவையோ கண்களை மூடி இதோ இந்த நேரத்தில் அன்னை மரியாள் எனக்கு அனைத்தையும் செய்து முடிப்பாள். அன்னை மரியாள் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் ஜபங்களையும் மன்றாட்டுகளையும் அன்னை மரியாள் பெற்று தருவாள் என்ற ஒரே மனதோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம் மன்றாட்டுகளை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து உருக்கமாக ஜெபிப்போம். அம்மா, நாங்கள் உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களை கைவிடாதையும் அம்மா என்று சொல்லி நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் அன்னையிடம் சமர்ப்பித்து எம்பெருமான் இயேசுவிடம் அது சேர நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தேவனின் தாயே, நான் செய்யும் இவன் அம்மனாலை உம்மை நான் கொண்டிருக்கும் பெரும் மகிழ்ச்சியை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதனான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவனாலையும் இப்போது நான் சொல்லப்போகும் அருள்நிறை ஜபத்தையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்பட்டவரே. தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கடவுளின் மாட்சிமை பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணி வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகிறேன். நீர் அணிந்திருக்க முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என தொடங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நாம் விழும் இப்பொழுது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு நாதருடைய திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற அன்பையும் பார்த்து ஏழையான என ஜபத்தை ஏற்று என் மண்டாட்டுகளை அடைந்து தந்தள்ளும் தாயே, ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அனைவரும் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினிய அருமை சகோதரர்கள், you want to sit? Give her a space. இன்றைய 9ஆம் நாளாகிய நவநாளிலே தந்தை அவர்கள் திருப்பலி ஆற்றி மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது நம்ம வடிவேல் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நாங்கள் இறங்கி அப்படியே அலசிடுவோம்ல அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான். அது மாதிரி தந்தை அவர்கள் விசுவாசம் என்கின்ற குட்டையை கிளறி குழப்பி ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? அருமையாக சொன்னார். அன்னை மரியாள் விசுவாசத்தின் கேடயம் ஊற்றாக இருக்கிறார். தந்தை அவர்கள் அருமையாக மறைவுரை ஆற்றி திருப்பலி ஆற்றி உங்களுக்காக மட்டுமே எல்லோருக்காகவும் ஜெபித்திருக்கிறார். அதனால் அவரை நாம் முதலிலே கரங்களை தட்டி நாம் நன்றி கூறுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அவருடைய இறைப்பணி நல்ல முறையில் சிறக்க வேண்டும், அவர் பணி இன்னமாக தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? இல்லை இந்த காதல் வாங்கி அப்படியே விட்டு போயிடுறீங்களா? வெரி குட். அதற்கு அடுத்தது புனித நிவர்த்தி அன்னை ஆலயம் ரெமடி சர்ச்சிலிருந்து இந்த திருப்பலியை மெருகூற்றுகின்ற வகையில், அழகுபடுத்துகின்ற வகையில், இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன, கோயிலுக்கு வர்றவங்க பூசை பார்க்கறதோட சுற்றி தான் பார்ப்பாங்க, என்னென்ன டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க, என்ன பூ வச்சுக்கிறாங்க என்பதிலே நம்ம சிந்தனை. அவ்வாறு தந்தையினுடைய திருப்பலியோடு இணைந்து இன்னுமாக அதிகமாக நாம் இறையை சிந்திப்பதற்காக நம்மை தூண்டிய பாடல் குழுவினருக்கும் நம் மனமார்ந்த நன்றியை நன்றியை நாம் ஒரு சேர கரங்களை தட்டி ரெடி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாளைக்கு திருவிழாக்கு யாரெல்லாம் வருவீங்க? எல்லாரும் வருவீங்களா? அப்போ நிறைய பேர் வரமாட்டாங்க போது, இடம் காலியாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு அருட்தந்தை பெர்னார்ட் அடிகளார் அவரோடு சேர்ந்து சும்மா நான் நினைப்பேன். அவர் மரியாள் நம்பிக்கையின் தாய் என்பதை சிந்தித்து நமக்கு திருப்பலியாற்றி நமக்கு இறை சிந்தனை வழங்குவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் தந்தை ஜஸ்ட் கண்டினியூ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மரபின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.